Hi guys, welcome to the channel Bibliopile. It's PR. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பீட்டர் ஆட்கின்ஸ் எழுதின லைஃப் இஸ் ஷார்ட் என்ற புக்ல சொல்லியிருக்க ஒரு 10 கான்செப்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட் ஸ்பேஸ். லைஃப்ன்ற ஜேர்னி சீக்கிரமா மூவ் ஆயிடும். அதை ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிக்கலைன்னா லைஃபை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்றாரு. லைஃப்ன்றது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. உங்களுக்கான டைம் ஒதுக்குங்க, திங்க் பண்ணுங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க, ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. இப்போ உங்களை சுற்றி ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்து பார்த்தா தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதுக்கு நோ சொல்ல பழகிக்கோங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலைன்னா நோ சொல்ல கற்றுக்கோங்க. அண்ட் அப்பப்போ உங்கள் லைஃப்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்க மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும் சொல்றாரு. செகண்ட் ஒன், ட்ரை நாட் டு வரி. கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுதான் நம்ம பெரும்பாலானோர் நிறைய நேரத்துல பண்ணிட்டு இருக்க விஷயம். ஒன்று நம்ம பாஸ்ட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம், இல்லை ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். ப்ரெசென்ட்ல இருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல இருந்து ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம்னா நமக்கு ஃபியூச்சரை பத்தியோ பாஸ்ட்டை பத்தியோ கவலைப்பட டைமே இருக்காது. பாஸ்ட்ல நடந்ததை நம்ம போய் மாற்ற முடியாது. நீங்க ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரையும் மேக் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் ஒன், டோன்ட் டூ ரியலி டம் திங்ஸ். பெரும்பாலான விஷயத்துல நம்ம அமைதியா இருக்கிறதே நல்லது. ஸோ உங்களை சுத்தி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பட் உங்களாலையும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, அந்த பிரச்சனை உங்களுக்கும் பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கீப் சைலண்ட், அமைதியா இருங்க, அந்த பிரச்சனை தானாவே சரியாயிரும்னு சொல்றாரு. ஃபோர்த் ஒன், build character and make friends. கேரக்டர்ன்றது ஒரு ட்ரீ மாதிரி, ரெப்புடேஷன்ன்றது ஷேடோ மாதிரி. ரெப்புடேஷன் நமக்கு கிடைக்கிற புகழை யார் வேணாலும் மாத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கேரக்டர் நம்மளோடது. இங்க ஆத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு 4 பேசிக் பிரின்சிபலை பத்தி அவர் சொல்றாரு. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. பீப்புளை பிளைண்டா நம்பாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நேர்மையா இருங்க. அண்ட் உங்கள் மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல நம்பிக்கையான நண்பர்களை உருவாக்க கற்றுக்கோங்க. உங்கள் கேரக்டரே உங்களுக்கு நல்ல நண்பர்களை தேடி தரும்னு சொல்கிறாரு. அண்ட் உங்களை நம்புகிற ஃப்ரெண்டோ நீங்கள் அவங்கள நம்புகிற ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஃப்த் ஒன், கேர் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க கேர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், உங்களை நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்க காமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் உங்களால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன், லாஃப். பெரும்பாலான நேரத்துல சிரிக்க கத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கான நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கை இல்லாட்டினாலும், நீங்க நினைச்சபடி உங்க பேரண்ட்ஸ் உங்க பேச்சை கேட்கல, உங்க சிப்ளிங்ஸ் நடந்துக்கல அப்படின்னாலும், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் இல்லை, நீங்க பார்க்க நல்லா இல்லை, நீங்க எது நினைச்சாலுமே கொஞ்சம் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஸ்மைல் பண்ண கற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு புதுவித எனர்ஜியை கொடுக்கும், உங்க மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், டூ வாட் யூ லவ். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில 3 விஷயம் நடக்கும், அது நமக்கு தெரியாமே நடக்கும். ஒன்று பர்த், லைஃப், டெத். நம்ம எப்படி பிறக்கிறோம், ஏன் பிறக்கிறோம் அப்படின்றத விட நம்ம கான்ஷியஸே இருக்காது நம்ம பார்ன் ஆகிறப்போ. நெக்ஸ்ட் ஒன், இறந்துடுறோம். நம்ம எதுவுமே பண்ணலையே லைஃப்ல அப்படின்னு கவலைப்பட்டு ஒரு பெயினோட தான் நம்ம இறந்து போவோம். இடைப்பட்ட நம்ம வாழ்க்கையில வாழ மறந்துடுறோம். இதை நினைச்சு அதை நினைச்சு மற்றவங்களுக்காக வாழ்ந்து இந்த மாதிரி மற்றவங்க இல்லைன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் இதை கவலைப்பட்டு நம்மளோட லைஃப்பை வாழவே மறந்துடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. இப்போ வேலையிலையுமே ஒரு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆத்தர். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு வந்து அந்த வேலையே பிடிக்காது, பட் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கும், பட் அவ்வளோவா ஏர்ன் பண்ண முடியாது, பட் அவங்களுக்கு பிடிச்சி செய்வாங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட சூழ்நிலை அப்படி, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆப்ஷன் 2 எடுக்கிறவங்க இதில் நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய ஒர்க்காக இருக்காது.
அப்படின்னு சொல்றாரு. லவ் அண்ட் ஒர்க் ரெண்டுமே வந்து ஒரு கார்னர் ஸ்டோன்ஸ் மாதிரி, ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ரேஸ் சேஞ்ச். அதாவது மாற்றங்களை வந்து பழகிக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிட்டு வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ சேஞ்சஸ்ங்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, மிஸ்டேக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் தான், எல்லாத்துக்கும் நடக்கிறது. ஸோ மிஸ்டேக்ஸில் இருந்து நம்ம கற்றுக்க பழகிக்கணும். திரும்பவும் நம்ம அந்த சேம் திங்கே நம்ம பண்ணும்பொழுது நடக்கிற மிஸ்டேக்கை நடக்க விடாமல் நம்ம அதில் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். ஸோ மிஸ்டேக்குன்றது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் உருவாகிற இடமா தான் அது கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு டெசிஷன் கொண்டு வரீங்க, ஐடியாஸ் கொண்டு வரீங்க, நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, பட் அது ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா அதுலேருந்து கற்றுக்கோங்க. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை எப்படி இன்னும் பெஸ்ட் ஆக்குறது, ஒர்க் அவுட் ஆக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், இந்த லேர்னிங் அப்படிங்கிறத எப்படி சுவாரஸ்யமாக மாற்றலாம் அப்படின்னா, நம்ம கிட்ஸ் மாதிரி க்யூரியஸாக இருக்கணும். அவங்க தான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது என்ன பண்ணுது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு. ஸோ எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம வந்து லிசன் பண்ணணும் மற்றவங்கள ஃபர்ஸ்ட்டு, நம்ம அடுத்தவங்கள பேச விடாமல் நம்ம பேசக்கூடாது. ஸோ லிசனிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்டேட்டடாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ சேஞ்சஸ் சொன்ன மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளாலையும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் ட்ரீம்ஸ் அண்ட் ஒர்க் டுவார்ட்ஸ் தெம். எப்போவுமே வந்து எல்லாருமே கேட்குற விஷயம், உங்களோட எய்ம் என்ன, உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு கோலே இல்லை, எய்மே இல்லை அப்படின்னா வந்து நம்ம லைஃப் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போதோ அங்கே தான் நம்ம போக முடியும். நம்ம நினச்ச இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, சக்ஸஸ் ஆக முடியாது. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான கோல் இருக்கணும். அந்த கோல் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. ஈஸியாக இருந்துச்சுன்னா அது கோலே கிடையாது இல்லையா? ஸோ கோல் வந்து பெருசாக இருக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அதில் கிடைக்கிற உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ குட் ஃபீல், கிரேட் ஃபீல் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். உங்கள் கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுபட்டது. ஸோ அந்த கோல் மேலே நம்பிக்கை வச்சு அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கை முடிக்கிறாரு. லைஃப் இஸ் ஷார்ட், அதை வந்து மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறாரு. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட ட்ரீம்ஸ், நம்ம கோல்ஸ் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.